தஞ்சை சீனிவாசபுரத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் நட்பணி மன்றம் சார்பில் மழைக்காலத்தில் பரவும் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நேற்று மாலை நடைபெற்றது. இதற்கு டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் நட்பணி மன்ற மாவட்ட தலைவர் வக்கீல் கோ. அன்பரசன் தலைமை தாங்கினார். பள்ளி தாளாளர் பிச்சைமணி, மன்ற மாவட்ட பொருளாளர் ராதாகிருஷ்ணன், இணை செயலாளர் ஆரோன்ராஜ், கிங்ஸ் ரோட்டரி சங்க தலைவர் ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி முதல்வர் லதா வரவேற்றார். கொசுக்கள் உற்பத்தி கருத்தரங்கில் இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளை முன்னாள் தலைவர் டாக்டர் என். மோகன்தாஸ் கலந்து கொண்டு பேசியதாவது: மழைக்காலத்தில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் உற்பத்தியாகும் கொசுக்களால் டெங்கு, மலேரியா, யானைக்கால் நோய், வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் வருகின்றன. குழந்தைகளுக்கு ஏதாவது காய்ச்சல் என்றால் பெற்றோர் பயந்து விடுவார்கள். இதனால் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நீங்கள் மாணவர்கள் விளையாடக்கூடாது. கொசுக்கள் உற்பத்தியை தடுக்க தேங்கி நிற்கும் தண்ணீர் மீது எண்ணெய், பினாயில், ப்ளீச்சிங் பவுடர் போன்றவற்றை தெளிக்கலாம். கொசு கடிக்காமல் இருக்க கை கால்களில் எண்ணெய் தேய்க்கலாம்.